நீதிமொழிகள் 10:24 சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தாவீது கூறுகிறார். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். நம்மை நீதிமான் ஆக்கின தேவனுக்கு கொடான கொடிய நன்றியை ஏறெடுப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.